வணக்கம் நண்பர்களே. நிறைய காலமாக ஃபாரூக் அமருதீனை வெளியேற்ற வேண்டும் என்று எல்லா யூடியூபர்ஸும் கதறிக் கொண்டிருந்தோம். வெளியேற்ற இன்று கார் டாஸ்கில் காட்டுமிராண்டித்தனமாக கொஞ்சம் கூட மனதத்தன்மையின்றி நடந்து கொண்ட காரணத்துக்காக இருவரையும் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி இருக்கிறது பிக் பாஸ் நிர்வாகமும் விஜய் சேதுபதி. இதுவரைக்கும் ஓரளவு வார்னிங்கோடு விட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் இந்த தடவை கதை வேறு. எல்லா யூடியூப்பாளர்களும் பொதுமக்களும் சேர்ந்து அவர்களை வெளியே அனுப்ப வேண்டும் என்று குரல் கொடுத்ததால் விஜய் சேதுபதிக்கு அவர்களை வெளியே அனுப்புவதை தவிர வேறு வழி இல்லை. இல்லாவிட்டால் விஜய் சேதுபதிக்கு பெயரே ரிப்பேர் ஆகிவிடும் அபாயம். ஆந்திராவை உதைத்து வெளியே தள்ளும் போது பாருவின் முகம் ஒரு ராட்சசியின் முகமாக மாறிவிட்டது. எல்லா கண்டஸ்டன்ட்களும் முகத்துக்கு நேராக அவரை திட்ட ஆரம்பித்தார்கள். திவ்யா மிகவும் நேரடியாகவே தாக்கினார். பாருவால் திவ்யாவுக்கு பதில் சொல்ல முடியாத நிலைமை. அதுவும் கமருதீன் வெளியே போன பின்னாடி பாரு எந்த பதிலும் சொல்லாமல் இப்படித்தான் இருந்தார். இப்போது தெரிகிறதா பாருவுக்கு யாருவின் சப்போர்ட் தேவைப்பட்டது என்று. அதுவும் விஜய் சேதுபதி வரும் முன்னால் 2 பேரும் எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் குத்தாட்டம் போட்டுக் கொண்டிருந்தார். விஜய் சேதுபதியை இதை சுட்டி கட்டினார். இப்போது தெரிகிறதா இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று. வெளியே போகும் முன்பு கூட திவ்யாவுடன் சண்டைக்கு போனார் பார்வதி. திவ்யாவோ நீ பேசாதே போடி வெளியே என்று துரத்தினார். பார்வதியை பார்த்தால் நமக்கு ஒரு விதத்தில் பரிதாபம் இருக்கிறது. கூச்சலும் குழப்பமாக இவர் குரல்தான் எப்போதும் ஓங்கி ஒலிக்கும். எப்படியோ 80 நாட்கள் கடந்து வெற்றியை தொடும் நேரத்தில் தான் செய்த ஒரு கேவலமான செயலால் போட்டியில் இருந்து மானமிழந்து வெட்கமிழந்து சக போட்டியாளர்களால் வெறுக்கப்பட்டு அனாதை போல வெளியேறினார் பார்வதி. பன்றியோடு கன்றுக்குட்டி சேர்ந்தால் அதுவும் எதையோ சாப்பிடும் என்று சொல்வார்கள். அந்த கன்றுக்குட்டியின் நிலைமைதான் கமருதீனுக்கு. உண்மையில் ஒரு அப்பாவி. பார்வதியால் அவர் கெட்டார். இவர்கள் வெளியேற்றத்தை அத்தனை பார்வையாளர்களும் கைதட்டி கொண்டாடினார்கள். சக மேட்ஸ் கூட விசிலடித்தியும் கைதட்டியும் கொண்டாடினார்கள். சன்றா மட்டும் சிறிது அழுதார். இருந்தாலும் வெற்றியை தொடும் நேரத்தில் கடைசி வரை இருந்துவிட்டு பார்வதி எழுத்தானது வருத்தம்தான். போகும் முன் ஒருமுறை திரும்பி நின்று பிக் பாஸ் வீட்டை பார்த்தார். வழியனுப்ப அருகே யாரும் இல்லை. எந்த இன்மேட்ஸும் அருகில் கூட வரவில்லை. தன்னந்தனியாக மனபாரத்துடன் வெளியேறினார். இதைவிட பெரிய தண்டனை பார்வதிக்கு இருக்க முடியாது. இது ஒருபுறம் இருக்க, பிக் பாஸ் வீட்டுக்கு கண்டென்ட் கொடுத்தவர் பார்வதி தான் என்பதை மறுக்க முடியாது. இனிமேல் அந்த கண்டென்ட்டை யார் தரப்போகிறார்கள் என்பதுதான் கேள்வி. வியூவர்ஷிப் அப்படியே இருக்குமா அல்லது கீழறங்குமா என்பது வரும் நாட்களில் தான் தெரியும். நன்றி, வணக்கம்.